பேரண்டிங் பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஆனால் இப்போ இந்த கட்டா குஸ்தி தம்ப்நெயிலோடு இருக்கிற இந்த வீடியோக்கும் பேரண்டிங்க்கும் என்ன சம்மந்தம்னு நீங்கள் யோசிக்கலாம். சம்மந்தம் இருக்குங்க. இந்த கட்டா குஸ்தி 2 படம் ஒரு காமெடி ட்ராமா, கணவன் மனைவிக்கிடையே உள்ள உறவு, ஸ்போர்ட்ஸ், இதை பற்றின படம் தான் நம்ம எல்லோரும் நினச்சிட்ருக்கோம். ஆனால் அதை பார்த்தவங்களுக்கு தான் தெரியும், அதையும் தாண்டி பேரண்டிங், குழந்தை வளர்ப்பு முறைகள், ஒரு அப்பாவும் அம்மாவும் தன்னுடைய குழந்தைய எப்படி வளர்க்கணும், எப்படி வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் அதில் சொல்லியிருக்காங்க. அப்படி என்னங்க சொல்லியிருக்காங்க? முக்கியமான 3 விஷயங்கள். முதல் விஷயம், நம்ம கேரியர், அதாவது நம்ம குழந்தையோட கேரியரை நிறைய பேர் என்ன பண்ணுவோம், நம்ம திணிப்போம். அதாவது இப்போ நாம் நினச்சிருப்போம் நாம் டாக்டர் ஆகலாம், ஐஏஎஸ் ஆகலான்ட்டு. அந்த விஷயங்களை நம்ம குழந்தை செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அதையே திணிச்சிட்டு வருவோம். அது எவ்வளோ தவறான விஷயம்னு சொல்லியிருப்பாங்க. உதாரணத்துக்கு, அந்த பொண்ணுக்கு ரெஸ்லிங்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அவங்க அம்மா ரெஸ்லருங்கிறதுனால அதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்திக்கிட்டே இருப்பாங்க, ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்போது அவங்க தாத்தா சொல்லுவாங்க, நீ இந்த மாதிரி நினச்சிருந்தீங்கன்னா நீ ரெஸ்லராக இருப்பியா? உனக்கு பிடிச்ச விஷயத்த நான் அலோவ் பண்ணேன், அதே மாதிரி உன் பொண்ணுக்கு பிடிச்ச விஷயத்த நீ அலோவ் பண்ணுன்னு சொல்லுவார். அவங்க அப்பாவும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி கேரியர் விஷயத்த குழந்தைங்களை நம்ம கைட் மட்டும் பண்ணாலே போதும், மற்ற விஷயங்களை அவங்க பார்த்துப்பாங்க. 2வது விஷயம், ஃபிசிக்கல் வயலன்ஸ். ஒரு பதிவில் நான் படிச்சிருந்தேன், 70 கிலோ எடையுள்ள ஒரு உருவம் ஒரு 10-20 கிலோ எடையுள்ள உருவத்தை அடிக்கிறது எவ்வளோ பெரிய வன்முறைன்ட்டு. அதை நான் கேட்டதுலேருந்து என் குழந்தைய கூட ஒரு தடவை நான் அடிச்சிருக்கேன். நான் அதை நிறுத்திட்டேன். எல்லாத்துக்கும் அதை தான் வலியுறுத்துகிறேன். கண்டிப்பாக அந்த வன்முறையை செய்யாதீங்க. பெரும்பாலும் என்ன பண்ணுவோன்னா, நம்ம மனைவி மேலேயோ கணவன் மேலேயோ இல்லை மற்ற கோவத்தை நம்ம குழந்தைகள் மேலே காட்டுவோம். ஸோ அது ரொம்ப ரொம்ப தவறு. இதுக்கு மேலே அதை நம்ம யாரும் செய்யக்கூடாது, செய்யவும் மாட்டோம்னு நம்புகிறேன். 3வது விஷயம், அந்த படத்தில் கடைசியாக கோர்ட்டில் கூட கேட்பாங்க, உங்கள் 2 பேருக்கு யார் கிட்ட குழந்தை இருக்குன்னு நினைக்கிறீங்கன்ட்டு. அப்போ அந்த குழந்தை சொல்லணும், அவங்கள கேட்குறீங்க, என்ன கேட்க மாட்டேன்றீங்களே அப்படின்ட்டு. ஸோ அதுதாங்க உண்மை. நம்ம நிறைய விஷயங்களில் குழந்தையோட ஒப்பீனியன், சின்ன குழந்தை அதுக்கு என்ன தெரியும்னு சொல்லி கேட்குறதே இல்லை. எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி புரிகிற மாதிரி சொல்லுங்கள், அவங்களோட ஒப்பீனியனை எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசியாக அன்பு. கணவனும் மனைவியும் அன்பாக இருந்தாங்கன்னா அந்த குழந்தையோட லைஃப் நல்லாயிருக்கும். கணவன் மனைவி குழந்தைகள் எல்லோரும் அன்பாக இருந்தாங்கன்னா அந்த ஃபேமிலியே நல்லாயிருக்கும். அது இந்த படத்தோட கிளைமேக்ஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம ஹாப்பி ஃபேமிலின்னு க்ரீட்டிங் கார்டு இல்லை விஷ் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் செயலில் காட்டினோம்னா உண்மையாகவே எல்லோரும் ஹாப்பி ஃபேமிலியாக இருப்போம்.